வணக்கம். நம் பிரேசிலில் இருக்கின்றோம். நாங்கள் பன்றி மாம்சத்தை சாப்பிடுவதில்லை, மதுவை குடிக்கவில்லை என்பது கிறிஸ்தவர்கள். உருவாக்குபவரின் சட்டங்கள் ஏற்படுத்தி ஒரு வாழ்க்கையை நடத்துவதை தேடுகிறோம். கடவுள் மட்டும் மகிழ்ச்சி வேண்டும். உலகம் முழுவதும் ஆகிய ஆயிரக்கணக்கான மிகுந்த கிறிஸ்தவர்கள் ஆகியோம். தெரியாதென்ன, பார்க்கும்போது மேலும் முடியும். வெளிப்படைகள் பெற்ற நல்ல செயல்கள், ஆனால் உள்ளே பெரியவர்களாக எனக்கு சுயமாக அன்பு மற்றும் மேலும் மிகுந்த மற்றொருவருக்கு மேலாக விரும்புகின்றேன். நான் ஒரு மீட்புரிமானத்தை தேவராக தேவைப்படுகிறேன். அது ஒரு பூச்சி போன்றது, வெளிப்படையாக அழகாக இருக்கலாம், சுத்தம் செய்ய வழிகள் மிகுந்தது. எனக்கு ஒரு முகிமதி, மேலும் உள்ள ஒரு தெய்வம் தேவை. எனக்கு ஒரு உறவு, ஒரு காதல் இருக்க முடியும் என்று நம்புகிறேன். நீங்களும் பலமுறை அப்படியே உணர்கிறீர்களா? தேவன் உள்ளிய முக்கிய மீறு. அப்போ அவர் ஒரு மகனை அள்ளிவிட்டார். அவரிடத்தில் நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் மரணமடையாது, ஆனால் அமர்ந்து வாழ்கின்றனர். அவர் தன் ஒரு மகனை அள்ளிவிட்டார். நீங்கள் பல பூஜைகளும் மூலிகைகளும் மீண்டும் மீண்டும் செய்திகளுக்கு சாக்காடு அனுபவிக்கின்றீர்களாக. இந்த உதவி, இந்த மீட்டமைப்பாளரை ஏற்றுக்கொள்ளவும் இயேசு வழியாகும். Porque Deus amou o mundo de tal maneira que deu seu Filho unigênito, para que todo aquele que nele crer não pereça, mas tenha a vida eterna. தேவனை பயப்படுங்கள் மற்றும் அவருக்கு மகிழ்ச்சி அளிங்கப்படுங்கள். ஏன்காலம் அவரது நீதிமன்றம் வந்துவிட்டது. ஒரு தெய்வம் மட்டும் உள்ளது, ஆகாய தெய்வம், மற்றும் ஆரம்பத்தில் வார்த்தை ஆய்வாகியது ஆகியவைகள். மற்றும் வார்த்தை தேவனுடன் இருந்தது, மற்றும் சொல்லானது தெய்வமாகின்றது. அவர் தொடர்ந்து தேவனுடன் இருந்தார். அசடுமான அவனால் உருவாக்கப்பட்டது. அவர் இல்லாமல் எந்த உருவாக்கப்பட்டதும் உண்டாகவில்லை அல்லது. இந்த தேவனை பயப்பதுண்டு, அது திருத்தமடைந்தது என்று மகிழ்ச்சி அளித்தது. நீங்கள் நீதிமன்றத்தின் நேரம் வந்தது சகோதரரே, சகோதரி. மரபணுக்களில் தொடங்கி பின்னர் உயிரினுக்கு போகும் என்று நினைத்துக் கொள்வீர்களா? தேவன் வார்த்தையில் கூறுகள் உள்ளன. உயிர்கள் மரணமடையும் போது அதை தெரியும். மரணப்பேர்கள் அறியவில்லை. மரணத்தில் அறிவு இல்லை. ஏசாயா 9 என்று சொல்லப்படுகிறது. மறுபிறவியால் பைபிள் ஆவணமாகவே இல்லை. நன்மைகள் செய்வதன் மூலம் அல்லது இயேசுவின் மூலம் முக்கியமானது அல்லது முக்கியமானது வருகிறது என்பதை பார்க்கவும். மனித இயல்பு இழந்துவிட்டது. நாங்கள் மகிழ்ச்சியான தெய்வங்கள் அல்ல. மரணத்தின் பின்னர் இரண்டாவது வாய்ப்பு ஏதேனும் இல்லை என்ற நிலையில் இருக்கின்றது. ஆன்மா மரணமாகும். நாம் பூமியில் இங்கே வாழ்கின்ற எங்கள் வாழ்க்கையின் முடிவை அமர்ந்திருக்கும் இல்லாத அழிவு அல்லது வெற்றியை நிர்வகிக்கும். இது முதலில் அறியப்பட்டுள்ளது, மேலும் அறியப்பட்டுள்ளது அல்லது அறியப்பட்டுள்ளது. உங்கள் நீதிமன்றத்தின் நேரம் வந்தது. எங்கள் பெயர் எப்போதும் செல்லும் மாறாக இருக்கும். உங்கள் ஆன்மா எப்படி உள்ளது? உங்கள் இதயம் எப்படி உள்ளது? எப்போதும் நாம் துணிவு நீர் தேவைப்படுகிறது. எங்களை தெரிவிக்க முடியும் ஒரு மாற்று பொருள் உள்ளது. இந்த மாற்றானவரை பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. ஆபிராம் தன் மகனை பலித்துவிட வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டி மகனின் இடத்தை பிடித்துவிட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அது மாற்றினார். இப்போது ஆபிராமின் மகன் மரணமடையவில்லை. அழகானது. உங்கள் ஆன்மா எப்படி உள்ளது? வாழ்க்கையில் ஆபத்தில் உள்ளோம். நாளை நாம் உயிரிழந்து அல்லது இறந்து விடுவோம் என்று நாம் அறியாது. சேதனையாளர், சாதனையாளர், பேயார் ஆசிரியர். அவன் போர் மற்றும் போராட்டங்களை விரும்புகிறார். கடவுள் அன்பு. எந்த அரசியலாளருக்கும் தனிப்பட்ட ஒன்றை உருவாக்க எதுவும் முடியாது என்று எப்படி முடியும்? ஒரு முட்டாள் பொருள் ஏதேனும் புதிய பொருளை எப்படி உருவாக்க முடியும்?
கடவுள் ஒரு தனிப்பட்ட, உயர்ந்த மற்றும் அன்புள்ள பிரஜை ஆகும் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியுடன். அவர் எங்களுக்கு அவர் வார்த்தையை பைபிள் மற்றும் புதிய ஏற்பாட்டை விட்டுவிட்டார். தேவன், மகன் மற்றும் பரமாத்மா ஒரே தேவனாகிய இவர் மூவரும் ஒரேவர் ஆகின்றன. மரியா இல்லை. மரியா பூமியில் ஓய்கிறார். அரசியல் அல்லது மக்கள் மதத்தை அடைய முடியாது. அவள் வானில் இல்லை. அவள் ஒரு நல்ல பெண்ணானாள், ஆனால் மரணமடைந்து போகின்றாள், தூங்குகிறாள். நீங்கள் அன்புடன் சொல்லும் பழக்கங்கள் மற்றும் ஆராதனைகள் பல மக்கள் முன்னால் செய்தனவே, நாங்கள் செய்யவில்லை என்று தெரியும். இயேசு மரணமடைந்த ஆடு ஆவார். எங்கள் அனுபவங்களில் விலங்குகளை வழங்கவில்லை, ஆனால் ஆன்மீக பலிகளை வழங்குகின்றோம். நாம் கடவுளுக்கு அரிசி, துப்பாக்கி அல்லது புகைப்படங்களையும் வழங்க மிக்க வரவில்லை, ஆனால் நமது நன்றி பரிசுகளை அர்ப்பணிக்கின்றோம். ஆனால் தேவன் அளித்த அனைத்தும் நீதியான கட்டளைகளாகும். 18 கட்டளைகளையும் நாங்கள் நிறைவேற்றுகின்றோம் மற்றும் தினசரி ஆசாரங்களையும் நடத்துகின்றோம். கடவுள் மதிப்புள்ளவர். அவர் கடினமான ஒரு பொருளை கேட்கவில்லை, ஆனால் அது குறிப்பிட்டது மற்றும் அதன் மீறல் சட்டத்தின் மீறல் பாவமாகும் என்பதை அவர் அறிவிக்கின்றனர் என்பது உண்மையானது. அவரின் உதவியினால் நாம் பாவத்தை நிறைவேற்ற முடியும், எங்கள் உருவாக்கி வாழ்க்கை எடுத்துக்கொள்ள முடியும். இந்த கட்டளைகளில் ஒன்றில் ஒரு வார காத்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் உலகம் உருவாக்கப்பட்டதும் 6 நாட்களில் மட்டுமே ஆக்கப்பட்டதும் 7வது நாளில் அவன் சிரமப்படவில்லை. அதனால் இன்று வரை வார நாட்களின் பெயர் அதை மிகுந்ததாக மாற்றுகின்றது. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, 7வது நாள் சனிக்கிழமை, அதில் தெய்வம் சிகிச்சிட்டார். தந்தையின் போதும் அவர் எனக்கு ஒரு சேவையை கேட்டாரு. முதலில் எனக்கு உதவ முடியும் என்று செய்கிறார். அதனால ஒரு வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் சிறப்பு பெறுகிறோம். எண்களை ஆராய்ச்சி முதலில் தேவன் அமைத்திருக்கின்றார். அவர் எமது மாதிரி கொடுத்துள்ளார். இது யூதர்களுக்கு மட்டுமல்ல, மானிடர்களுக்கும் அனைவருக்கும் உள்ளது. ஆனால் மீண்டும் நான் ஒரு நாளை வெளியே சேமிக்க முடியாது. மீண்டும் சுத்தம் செய்ய நீர் மூலம் சுத்தி பெற வேண்டும். என் இதயத்தில் தீமையான சிந்தனைகள் உள்ளன. இதயத்தில் சுற்றுவதில் மனம் இல்லை. அவர் அது சுத்தமான மற்றும் தூய மூலமாக எனக்கு ஏற்பட்ட பாவங்களை சுத்தம் செய்கிறார். அதனால் நீங்கள் அதில் நம்பிக்கை வைக்கும் அனைவரையும் நம்பிக்கை வைக்கும்போது அதை ஒரு சின்னமாக அல்லது அதன் ஒரு அடையாளமாக நீங்கள் நீரில் முழுவதுமாக மூடியப்படுகின்றீர்கள். உங்கள் முழு உடல் நீரில் உள்ளது. பின்னர் ஏற்றுமதிக்கப்படும் முடியும் அல்லது இல்லை. நீங்கள் பயங்கரங்களில் விடுதலை பெறுவீர்களாக. அச்சம் என்ன என்று மீதமுள்ளது எனக்கு முடியுமா? நீங்கள் மீட்புரியாத உறவை கொண்டுள்ளீர்கள் மற்றும் வாழ்க்கையில் புதிய நிறம் பெறும். இயேசு சொல்லியது நான் வழி, உண்மை மற்றும் வாழ்க்கை என்று சொல்லியது. அப்பாவின் மூலமாக எந்த ஒருவரும் வரவில்லை. அவன் முக்கிய மார்க்கம் என்று அனுபவிக்கும் வழி என்று சொல்லலாம். இயேசு ஒரு பிரியோப்தி அல்ல, அவன் தேவன் என்று அன்றி. அவன் விரையான்று பிறக்க வந்தது ஒரு இரகசியமானால் தேவ வாக்கை நம்புவோம் அதனை சொல்வதற்கு. அவன் விரையான்று பிறக்கும் பொழுது சவாலாக இருந்தது. முழுக்காக இல்லாத மாட்டிரவியும் தான் அவர்களிடம் நடத்தி வைத்ததற்கும் காரணமானது. அது வானில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றும் இப்போது வானில் உள்ளது. விரைவில் அது மேகங்களில் மீண்டும் வரும். அதிகமான மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் அனைத்து கண்களும் அதை பார்க்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்கள் இதயத்தில் பிரார்த்திக்கும் போது உங்கள் மனதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று தேவன் உணர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அதனால தேவனை கேள்வி செய்யுங்கள், மகன் அதான் உள்ளதா என்று உணர்ந்து கொள்ள முடியுமா? இது பைபிள், இந்த நிலையான பைபிள் என்று அவங்க சொல்லும்போது அது அப்படியே இருக்கிறதா? அண்ணா காட்டு. யார் இயேசு என்று தெரியும், எனக்கு கொடுக்கலாம். ஒரு கனவு பார்க்க விரும்புகிறேன். அதை அழிக்காதே. இந்த கனவை பெற்றால் இயேசு உயிர்ப்பாய்வாளர் ஆகும் என்று சொல்லாதே. நான் உன்னை ஒருபோதும் சமயத்தில் மணியாட்சியை செய்ய அழைக்கிறேன்.
நாம் முடிவு செய்ய போகிறோம் மற்றும் நீங்கள் என் முன்னிலையில் பிரார்த்திக்கும் பின்னர் பதிலளிக்கலாம். நான் இடைவெளியாக மேலும் மேலும் மறுபடியும் பிரார்த்திக்கப் போகிறேன் மற்றும் நீங்கள் என்னை சொல்ல விரும்பினால் மீண்டும் மீண்டும் சொல்லலாம். அரசனே, உயிர் மூச்சுத்தன்மையான தெய்வமே, எங்கள் அனைத்து தவறுகளும் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். நம் மனதில் முழுவதும் உள்ள விவரங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்துக. நாம் உங்களை மேம்படுத்த விரும்புகிறோம். உனக்கு ஒரு மகன் உள்ளதா? உண்மையை அறிய வேண்டும். வெளிப்படுத்துகள் எங்களுக்கு. பட்டம் பெறுங்கள் மற்றும் ஆப்புகள். உண்மையை காட்டுங்கள். இயேசுவின் பேரில். ஆமேன். அமைப்புகள்